அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷஃபானா டைரிஸ். இன்னைக்கு கேரளா டிஷ்ஷான புட்டு கடலைக்கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் சிவப்பு கொண்டக்கடலை தான் நான் எடுத்திருக்கேன். அது கூட தண்ணி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, இதுக்கு ஒரு வெங்காயம், நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதே சைஸ்க்கு ஒரு தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது 4த்தையுமே அந்த கடலை கூட நம்ம குக்கரில் போட்டு ஒரு 5, 6 விசில் விட்டுடணும் நம்ம. நல்லா விட்டதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒரு பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். நான் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் நான் மசாலாவும் நான் போட்டிருக்கேன். எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே போட்டுடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பாத்திரலாம். கடுகு, சிவப்பு மிளகாய், அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சம் தேங்காய், எல்லா 4த்தையும் போட்டு கொஞ்சம் சிவப்பாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டா நம்மளுக்கு கடற்கறி முடிஞ்சிடும். இப்போ நான் கருப்பு கவுனி அரிசியில் தான் இப்போ நான் புட்டு செய்ய போகிறேன். நம்ம புட்டுக்கு தேவையான அளவு சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த பதத்துக்கு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புட்டு செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு 3 ஸ்பூனு தேங்காய் போட்டுக்கணும், துருவன தேங்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 3 கை அளவுக்கு நம்ம அந்த மிக்ஸ் பண்ண மாவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கு மேலே ஒரு லேயர் தேங்காய் போட்டுக்கணும். 3 ஸ்பூன் திருப்பி தேங்காய் போட்டுக்கிட்டு, திரும்பி நம்ம 3 கை அளவுக்கு நம்ம மாவு போட்டுக்கிட்டு, திரும்பி மேலே 3 ஸ்பூன் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுறணும். இப்போ கீழே ஒரு பாத்திரம் இருந்துச்சுல்ல, அதில் ஆஃப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு, தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்து மேலே நம்ம அந்த புட்டு மாவு நம்ம செஞ்சு வச்சோம்னா அது வச்சுட்டா அந்த 2 ஹோல் தெரியுது பாருங்க. அதுக்குலேருந்து நல்லா புகையா வரும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு சுவையான புட்டு கடலைக்கறி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.